ஒரு ஊரில் ரிஷி என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு தேடல் மிக விருப்பம். ஒரு நாள் அவன் வீட்டு பின்புறம் ஒரு பெரிய அடர்த்த காடு ஒன்று இருந்தது. ஒரு நாள் அவன் அந்த காட்டில் நுழைந்த போது ஒரு பிரகாசமான கம்பி போல ஒளி கொட்டும் மரம் அவனை கவர்ந்தது. மரத்தின் அடியில் ஒரு சிறிய கதவு இருந்தது. அவன் அதை திறந்தான். அதில் ஒரு மாயவனம் இருந்தது. மாயவனத்தில் பேசும் மலர்கள் இருந்தன. பறக்கும் மயில்கள் வானத்தை கலர்மயமாக மாற்றின. சிரிக்கும் ஆமை, பாடும் குரங்கு இருந்தன. ரிஷி வியந்தான். அங்கு ஒரு பழைய மந்திரவாதி வந்தார். அவர் சொன்னார், ரிஷி, இந்த மாயவனத்தை மீட்டு பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்றான். அந்த மாயவனத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தது ஒரு கரிய நாகம். அதைக் கண்டு ரிஷி பயந்தான். ஆனால் அவனுடைய நம்பிக்கை அதைவிட பெரியது. அவன் பேசும் மலர்களிடம் உதவி கேட்டான். பறக்கும் மயில்களுடன் பயிற்சி செய்தான். பாடும் குரங்கின் உதவியுடன் புத்திசாலித்தனமாக செயல்பட்டான். ஒரு இரவில் கரிய நாகம் மாயவனத்தை மூடியது. ஆனால் ரிஷி நட்சத்திர இலைகளைக் கொண்டு ஒரு ஒளிரும் மாலை செய்தான். அதை தூக்கி நாகத்தின் மேல் வீசியபோது நாகம் ஒளிந்துவிட்டது. மாயவனம் மீண்டும் பிரகாசம் பெற்றது. மந்திரவாதி ரிஷியை பாராட்டி சொன்னார், உன் உண்மை இதயம் இந்த மாயவனத்தை காத்தது. இனிமேல் இங்கு நீதான் மாயத் தலைவன். ரிஷி மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு திரும்பினான். ஆனால் அவன் இதேபோல் இன்னும் பல அதிசயங்களை எதிர்நோக்கியிருந்தான். துணிச்சல் கொண்டவர்களுக்கு உலகம் எல்லாம் ஒரு மாயாஜாலம்தான்.